கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் மக்களை நேரடியாக சந்திக்கும் நேரம் இது. கட்சிகளை வெற்றி பெறச் செய்வதற்காக மாநிலம் முழுவதும் சென்று வாக்குகளை கோரும் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணிக்கு மத்தியில் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்கள் எப்படி பரப்புரை மேற்கொள்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதுடன் அவர்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அலசுவதும் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இதற்காக நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகளில் நமது செய்தியாளர்கள் நேரடி கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் நட்சத்திர வேட்பாளர் இந்திய குடியரசுக் கட்சியின் சேகு தமிழரசன். புகழ்பெற்ற கோவில்கள் மற்றும் ஏரியை உள்ளடக்கியது மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி. இத்தொகுதி குறித்த மேலும் சில தகவல்களை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் முக்கியமானது மதுராந்தகம் தனி தொகுதி. மதுராந்தகம் நகராட்சி, கருங்குடி, அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சிகள், 117 கிராம ஊராட்சிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதி. புகழ்பெற்ற ஏரிகாத்த ராமர் கோவில், மதுராந்தகம் நகரை சுற்றியுள்ள கிராமங்களுக்கான நீர் ஆதாரமாக விளங்கும் மதுராந்தகம் ஏரி போன்றவை இத்தொகுதிக்கு தனித்த அடையாளத்தை தருகின்றன. விவசாயமே இத்தொகுதி மக்களின் பிரதான தொழிலாக உள்ளது. இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,19,928. இவர்களில் ஆண்கள் 1,08,266 பேர், பெண்கள் 1,11,642 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 20 பேர். கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இத்தொகுதியில் வெற்றி பெற்றது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் இந்திய குடியரசுக் கட்சியின் சேகு தமிழரசன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். பாட்டாளிமக்கள் கட்சி சார்பில் ஆதிகேசவனும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வெற்றி செல்வனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மாணவ பருவத்திலேயே இந்திய குடியரசுக் கட்சியில் இணைந்து படிப்படியாக உயர்ந்து அக்கட்சியின் மாநில தலைவர் என்ற பதவியை அடைந்தவர் சேகு தமிழரசன். இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரான சேகு தமிழரசன் மாணவ பருவத்திலேயே கட்சியில் இணைந்து தீவிரமாக செயலாற்றியவர். கட்சியின் மாணவரணி செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை வகித்த இவர் படிப்படியாக உயர்ந்து தற்போது மாநில தலைவர் பதவியை அடைந்துள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தமிழரசன் 7 முறை சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு 4 முறை வெற்றி பெற்றவர். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டில் தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக பதவி வகிக்கும் வாய்ப்பை பெற்றவர் இவர். முதுகலை பட்டம் பெற்றுள்ள சேகு தமிழரசன் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் தொகுதியின் அதிமுக கூட்டணி வேட்பாளராக களம் காண்கிறார். இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் போட்டியிடுவதால் கவனத்தை ஈர்த்துள்ள மதுராந்தகம் தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன, மக்களின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது பார்க்கலாம். முற்றிலும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மதுராந்தகத்தில் ஏரி தூர்வாரப்பட வேண்டும், விளைபொருள்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கைகளாக உள்ளன. ஏரியை தூர்வாரலங்க ஒன்று. ரெண்டாவது ஹாஸ்பிட்டலுக்கு போதுமான டாக்டருங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை. நோயாளிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏரியை தூர் வரணும். ரொம்ப நாளாக வரன்றாங்க, இது வரலாம் வரல. கிட்டத்தட்ட 120 மேலே கிராமங்க இருக்குது. தண்ணி இங்கேருந்து எல்லா ஊருக்கும் தண்ணி போகணும். சுத்தமாக எல்லாமே தண்ணி இல்லாத எல்லாம் ஏரி தூர் வராத தண்ணி பத்தலை. சாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும், பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பவையும் மக்களின் எதிர்பார்ப்புகளாக உள்ளன. சாலை வசதிகள் சரியா இல்லை இங்கே மதுராந்தகத்தில். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதி. பைபாஸ் ரோடு இருக்குது. பைபாஸ் ரோடில் விபத்துக்கள் அதிகம் நடக்குது, உயிர் சேதம் அதிகமாகுது. அது சென்னை நோக்கி போகிற வழியில் மக்களுக்கு நேர்கொடை இல்லை. வெயில் 12 மணி வெயிலும் மக்கள் ரொம்ப வெயில் அவதிப்படுறாங்க. அதுமாதிரி மூச்சை முறை பக்கம் போகிற வழியில் மேம்பாலம் இருக்காங்க, மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க. அதே ஆரோக்கிய மாற்றும் போது அது சுரங்க பாதை போட்டினாக்கா மக்களுக்கு பயனடைவாங்க. மதுராந்தகத்தை பொறுத்தவரை மருத்துவமனையானது இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும். அரசு கலைக்கல்லூரி கண்டிப்பாக ஒன்று தொடங்கப்பட வேண்டும். குடிநீர் திட்டங்கள் இன்னும்
அதிகமாக மேம்படுத்தப்பட வேண்டும். சாலை வசதி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதனால் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது தெரியுங்களா? நாளுக்கு நாள் வந்து மதுராந்தகத்தில் ஆக்சிடென்ட் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குண்டான மருத்துவ வசதி மதுராந்தகத்தில் இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு சாதாரண அடிபட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிவிட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அனுப்பிச்சிடறாங்க. அதனால் ஆனால் போகும்போது நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. இதுக்கெல்லாம் வந்து வர அரசாங்கம் வந்து இதுக்கு பதில் சொல்லுமா? இத்தகைய பிரச்சனைகள் மட்டுமல்லாது வேட்பாளர்களின் பரப்புரை உத்தி மற்றும் மாநில அளவில் கட்சிகள் வெளியிடும் அறிவிப்புகளும் தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் சேக்கு தமிழரசனை நேரில் சந்தித்து மதுராந்தகம் தொகுதி வாக்காளர்கள் எழுப்பிய கேள்விகளையும் அதற்கு அவர் அளித்த பதில்களையும் பார்க்கலாம். அச்சர்பாக்கம் பகுதியில் இருக்கிற மாணவர்களெல்லாம் படிக்க தந்தால் காலேஜுக்கு படிக்க போகிறதா இருந்தால் செங்கல்பட்டு போகணும், இல்லை உத்திரமேரூர் போகணும். அதனால் இங்கே அரசு கல்லூரி அமைக்கிறதுக்கு நீங்கள் ஆவணம் செய்வீங்களா? இந்த கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை. மதுராந்தகம் வளர்ந்து வருகிற ஒரு மைய பகுதியாக விளங்கி கொண்டிருக்கிற நகராட்சி. இதை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பரவி கிடக்கிறது. இந்த மாணவர்கள் எல்லாம் பயில்வதற்கு செங்கல்பட்டிலோ அல்லது உத்திரமேரூருக்கோ போக வேண்டிய நிலைமை இருக்கிறது என்பதை அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் 56 புதிய கல்லூரிகளை, அரசு கல்லூரிகளை, பொறியியல் கலைக்கல்லூரிகளை திறந்து வைத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மீண்டும் அவர்கள் முதல்வராக வருகிற போது கட்டாயம் அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 6வது முறையாக மீண்டும் பொறுப்பேற்கப் போகிறார். அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு உங்களுடைய பேராதரவோடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிற சூழல் எனக்கும் அந்த வாய்ப்பு அமையும். கட்டாயம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய முழு முயற்சியும் எடுத்து பயன்படுத்தி வெற்றி காண்பேன். மதுராந்தகம் ஏரி மிகப்பெரிய ஏரி மாவட்டத்திலே. ஆனால் நம்ம 60 வருஷத்துக்கு முன்னாடி தூர் வாரினது, அதுக்கப்புறம் தூர் வரல. இதனால் வந்து குடி தண்ணி தட்டுப்பாடு வருது. வரக்கூடிய மழை பெய்யக்கூடிய தண்ணி எல்லாம் ஆற்றுல வீணாக கலந்து போயிட்டு கடலில் கலந்து போகுது. இதுக்கான தூர் வார நடவடிக்கை எதுனா எடுக்கப்படும் சார்? மதுராந்தகம் ஏரி மிகப்பெரிய ஏரி மட்டுமல்ல, வரலாற்று புகழ் படைத்த ஒரு ஏரி. இது முழுமையாக பயன்படுத்தப்படுகிற போது மதுராந்தகம் மட்டுமல்ல, மதுராந்தகத்தை சுற்றி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு குடிநீர் வசதி மட்டுமல்ல, நிலத்தடி நீர் ஆதாரம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமையுமானால் வேளாண்மை உற்பத்திக்கும் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகளுடைய இந்த தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து வைப்பதற்கும் பயன்படும். ஆக இது ஒரு நீண்ட தொலைநோக்கு திட்டம். இதில் நம்முடைய மாநில அரசு பங்கு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு பங்கும் இருக்கிறது. ஆகவே மாநில அரசினுடைய கவனத்தை ஈர்த்து ஒரு நீண்ட தொலைநோக்கு திட்டத்தை உருவாக்கி மத்திய அரசு அவசியப்படுமானால் மத்திய அரசினுடைய உதவியும் பெற்று ஒரு நிரந்தர மிகப்பெரிய அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை உருவாக்கி தூர்வாருவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் நிச்சயம் முயற்சிப்பேன். தேர்தலில் வெற்றி பெற வகுத்துள்ள திட்டம் குறித்து கேட்டபோது சேக்கு தமிழரசன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற 1,90,00,000 மேற்பட்ட குடும்ப அட்டைகளுக்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நலத்திட்டம் கதவை தட்டி இந்த அரசால் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நலத்திட்டங்களுடைய மகுடமாக கொண்டிருக்கிற இந்த அரசு நீடிக்க வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும், அம்மாவினுடைய ஆட்சி தான் தொடர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் எதிர்பார்க்கிறார். எளிய ஏழை தொழிலாளிகள் இவர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நம்பிக்கை தருகிற அப்படிப்பட்ட ஒரு அரசாக அம்மாவினுடைய அரசு இருக்கிறது என்பதில் அவர்கள் அசைக்க முடியாத உறுதியோடு இருக்கிறார்கள். ஆகவே புதிய ஒரு தேர்தல் திட்டம் என்பதே அவசியமில்லை. அரசினுடைய சாதனைகளை, அரசினுடைய திட்டங்களை, அம்மாவினுடைய கடுமையான உழைப்பின் பலனால் தமிழகம் அடைந்திருக்கிற வளர்ச்சிகளை, துறைதோறும் தமிழகம் பெற்றிருக்கிற அந்த வளர்ச்சியை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை மீண்டும் நினைவுபடுத்தினாலே போதும், தமிழக மக்கள் விழித்தெழுந்து புரட்சித் தலைவி அம்மாவுக்கு மகத்தான வெற்றியை இந்த சட்டப்பேரவையில் மட்டுமல்ல 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் தருவார்கள். பலம் பொருந்திய கூட்டணியில் களமிறங்கும் சேக்கு தமிழரசனை வெற்றி கொள்ள இயலுமா என பாமக வேட்பாளர் ஆதிகேசவனிடம் கேட்டபோது அவர் அளித்த பதில் என்ன பார்க்கலாம். நாங்கள் எங்களுடைய ஐயாவினுடைய கொள்கைகளை மக்களிடத்திலே சொல்லி ஓட்டு கேட்டு வாக்கு சேகரித்து வெற்றி பெறுவோம்.
மக்களிடத்திலே மக்களாக பழகி அவருடைய குறைகளை தெரிந்து கொண்டு மக்கள் பணியாற்றுவோம். அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சேக்கு தமிழரசன் அவர்கள் வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த தொகுதியினுடைய மக்களிடத்திலே அறிமுகமில்லாதவர். நான் 26 ஆண்டு காலமாக இந்த மக்களிடத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பணியாற்றியிருக்கிறேன். இந்த தொகுதி மக்களுக்கு நன்கு அறிந்தவன் என்ற முறையிலே எங்களுடைய குடும்ப தெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் தனி தொகுதியில் என்னை மதுராந்தகம் தனி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைத்து நாங்கள் வெற்றி பெறுவோம். தேர்தல் பரப்புரை மற்றும் வெற்றி வாய்ப்பு குறித்து மதுராந்தகம் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வெற்றி செல்வனிடம் கேட்டபோது அவர் அளித்த பதிலை பார்க்கலாம். நாங்கள் ஊராக போயிட்டு வாக்கு சேகரித்து கொண்டு இருக்கிறோம். நல்ல எதிர்பார்ப்பு, இளைஞர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு மாற்றத்தை விரும்பி தான் நம்ம தம்பிமார்கள் இருக்கிறார்கள். நான் வாக்கு கேட்குற இடத்துல எல்லாமே வாக்கு கேட்க போகும்போது அண்ணன் சீமானுக்கோசம் கண்டிப்பாக நான் வாக்கு செலுத்துவேன். ஒரு மாற்றத்தை நம்பி தான் போயிட்டுருக்கோம். திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்றது எல்லா தம்பிமார்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இப்போ எனக்கு எதிர் வேட்பாளராக அஇஅதிமுகவில் சேக்கு தமிழரசனை அறிவிச்சிருக்காங்க. எங்களுடைய கொள்கை, எங்களுடைய மக்கள்கிட்ட நாங்கள் எல்லாமே எங்கள் பெற்றோர், எங்கள் தம்பிமார்கள், எங்கள் தங்கைமார்கள் அப்படின்றது தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டு கேட்குறோம். கட்டாயமாக எங்களுக்கு போடுவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வெற்றி பெறுவோம் என்றது உறுதியாக எனக்கு நம்புகிறேன். மதுராந்தகம் தொகுதி முழுவதும் பயணம் செய்து வேட்பாளர்களின் பரப்புரை நிலவரம், மக்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்து வந்திருக்கும் செய்தியாளர் பிரசன்னா நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரசன்னா, தேர்தல் களத்தில் மதுராந்தகம் தொகுதியின் தற்போதைய நிலை என்ன? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகம் தொகுதியில் ஏறத்தாழ 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த மதுராந்தகம் தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகமாக இருக்கிறார்கள். இந்த மதுராந்தகம் தொகுதியில் ஒரு நகராட்சி, 2 பேரூராட்சி, 2 ஒன்றியம் உள்ளடக்கிய ஒரு பெரிய தொகுதியாகும். தற்பொழுது அதிமுக சார்பாக இந்திய குடியரசுக் கட்சியுடைய மாநில தலைவர் சேக்கு தமிழரசன் அவர்களை இந்த மதுராந்தகம் தொகுதியோட வேட்பாளராக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த சேக்கு தமிழரசன் அவருடைய சாதகமான விஷயம் என்னவென்றால், இவர் கடந்த 7 முறை சட்டமன்ற தேர்தல் போட்டியிட்டு 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் இவருக்கு ஒரு தொகுதியுடைய பிரச்சனையை முழுவதுமாக அறிந்து அவற்றை தீர்வு காண்பதற்கு உண்டான அணுகுமுறையும் அனுபவமும் இவருக்கு அதிகமாக இருக்கிறது. அதுவே இவருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்கிறது. அதே போல் இங்கு தற்பொழுது இவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னமும் இரட்டை இலை சின்னம் என்பதால் இங்க போயிருக்கக்கூடிய கிராமவாசிகள் மக்கள் யாரும் குழம்புவதற்கு உண்டான வாய்ப்பு எதுவும் இல்லாதது அது இவருக்கு மிக கூடுதலாக ஒரு சாதகமாக அமைந்திருக்கிறது. அதே போல் இவருக்கு பாதகம் என்னவென்றால், இவர் வெளி மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் என்பது இந்த பகுதி மக்களிடையே ஒரு ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. அதுவே இவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கிறது. அதே போல் தற்பொழுது இந்த அதிமுக எதிராக இருக்கக்கூடிய திமுக போன்ற பிற கட்சிகள் வேட்பாளர்கள் அறிவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த தொகுதியை சார்ந்த ஒருவர் இந்த பகுதியில் போட்டியிட்டால் அது இவருக்கு மேலும் ஒரு ஒரு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பது இந்த பகுதி மக்களிடையே ஒரு ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.